ஹலோ எவ்ரிஒன். சிஎம் வழங்கும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். சமூக நலன் மற்றும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்துறையின் கீழ பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ல பார்த்தீங்கன்னா 2025க்காக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். கிடைச்சாலும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். இந்த மாதிரி ஜாப் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,000 மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, எங்கே போய் விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் பாருங்கள். அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யறது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குதுன்னா வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் விரிவாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கலாம். ஃபுல் நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இந்த இடத்துல கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால நீங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதிக்கலாம். தமிழ் எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுனா ஒன்று இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக எழுதணும், இல்லை தமிழ் எழுதணும். கலந்து எழுதாதீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குங்க. ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஏஜ் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக பின்கோடோட பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இது மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க, அதே எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன படிச்சீங்க? இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்னா 1, 2ன்னு போட்டுங்க. போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க 10th. அதனால் 10th நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸ்டேட் போர்டுன்னு போட்டுங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு எழுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் கேட்குறாங்க. 10th மெயின் கோர்ஸ் கிடையாது. அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா 10th போட்டுங்க. அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th போயிருப்பீங்க. 12th கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 12th போட்டுங்க. யூனிவர்சிட்டி கேட்குறாங்க பாருங்கள், இதையும் ஸ்டேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. எழுதிட்டு ஃப்ரம் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ முடிச்சிங்க 12th எழுதிருங்க. அடுத்து மெயின் கோர்ஸ்னு கேட்குறாங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா நிறையா குரூப் இருக்குது. மேக்ஸ், பயாலஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி இருக்குது. என்ன குரூப்புங்கிறத நீங்கள் எடுத்து படிச்சிங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மூணாவதாக வரீங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரின்னு போட்டுருங்க. அடுத்து யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, பெரியாரா என்னங்க அதை போட்டுங்க. எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூகவியல் கேட்டிருக்காங்க. அதனால் சமூகவியல் பாடம் படிச்சிருந்தீங்களா நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா பிஜியோட படிச்சிருக்கலாம், முதுகலை படிச்சிருக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுங்க முதுகலைக்கு. என்ன யூனிவர்சிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து எப்போ ஜாயின் பண்ணி எப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிங்க அதை எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லி எழுதுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை படிச்சிருந்தாலும் எழுதுருங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னு எழுதுருங்க. என்ன கம்பெனி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அந்த கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டியூட்டி அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 1 அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. எத்தனை இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அதே மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூட்டபிலிட்டி ஆஃப் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்காத, நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா நேஷ்னலோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது அவார்டு வின் பண்ணியிருந்தீங்களோ இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது பப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு அசைன்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து 10வதா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்க்ளோசர் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, நான் பணம் சம்பாதிக்க நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன்
அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். பிளேஸு, டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் அட்டஸ்டடுங்கிறது என்னன்னா உங்களுடைய சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லேயும் உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டரேட் கேம்பஸ், பி பிளாக், 4th ஃப்ளோர், வேலூர். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கு அதுக்கு மேலே கூப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது பார்த்தீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. அடுத்து நாம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஒரு பத்திரிகை செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா திறன்பட செயல்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் மற்றும் திட்ட பலன்களை கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு மத்திய அரசு மாநில அரசு திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். பெண்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தப்படுவதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள பாலின நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேகன்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செஞ்சு உரிய சான்றிதழோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாலின நிபுணர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. இது கல்வி தகுதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா முதுகலை பட்டப்படிப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பணி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமூகவியல் நீங்கள் படிச்சிருக்குன்னு கிராஜுவேஷன் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாத தொகுப்பூதியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபா உங்களுக்கு மந்த்லி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசோ இல்லை அரசு சாரா நிறுவனத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாலின நிபுணரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசோ இல்லை அரசு சாரா நிறுவனத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், பி பிளாக், 4th ஃப்ளோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சத்துவாஞ்சேரி, வேலூர் மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அதேமாரி நோட்டிஃபிகேஷன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தது யாருக்கும் தெரியாத ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவோம். நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும்னு நம்ம சொல்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இப்போ பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.